வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா விவோட V50 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொபைல் என்ன ப்ரைஸ் வருது, என்ன கலர் வருது, ஓவரால் என்ன ஸ்பெக் இருக்குது, ஸோ டிசைன், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ விவோ V50 ஸோ வழக்கம் போல் பாக்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் பண்ணலை. சேம் இதுக்கு முன்னாடி என்ன அளவு V50ல் V சீரிஸில் வந்து கொடுத்தா சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மொபைல் வந்து கையில் எடுத்தாச்சு. ஸோ மொபைலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா V40 V30லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜ் கொடுத்துருந்தாங்க. பேக்கில் டிசைனிங்குமே சேமாக தான் இருக்குது. ஸோ பழைய மொபைலுக்கு இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் அதிகமாக இல்லை. ஸோ ஃப்ரண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6.77 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ஸோ எல்இடி ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சென்சிட்டிவ் நல்லாயிருக்கு. டிஸ்பிளே நார்மலாக நம்ம தொடுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவ்ஸ் நல்லா இருக்குது. வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் இருக்குது, சிலிக்கான் கவர் இருக்குது. சார்ஜர் உங்களுக்கு இது சார்ஜர் டைப் சி போட்டோட உங்களுக்கு 90 வாட் சார்ஜருமே இதில் கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக சார்ஜ் ஏற்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது இதில். ஸோ மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹேண்ட்லியாக இருக்குது. ஸோ அதாவது சின்ன கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பெரிய இல்லாமல் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. குழந்தையோட இந்தளவுக்கு ஹேண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. எட்ஜு கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அந்த கிரிப்புமே நல்லாயிருக்கு. சில டபுள் டேப் இஷ்யூ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குதுல்ல, சில மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்ஜில் பிடிக்கிறப்ப ஸோ அந்த டபுள் டேப் அந்த கம்ப்ளைண்ட் வருதில்ல, நம்ம பிடிக்கிறப்பே அது பிரேமத்தாக பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதில் அந்த சென்சிட்டிவ் பார்த்திங்கன்னா 144 டச் ஆம்பல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லாவும் இருக்குது இதில். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ல் இருக்குது. ஸோ 8 GB RAM 8 GB RAM எக்ஸ்டர்னபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் உள்ளது பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ். இதில் 128 GB ஸ்டோரேஜும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேமரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ பேக்கில் வந்து 2 2L 15 MP கொடுக்குறாங்க. ஷேக்னஸ் இல்லை. நம்ம ஷேக் பண்ணி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்னஸ் வந்து இல்லை, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது இதில் உங்களுக்கு. இதில் ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபியும் உங்களுக்கு வந்து 15 MP தான் இருக்குது. ஸோ பேக்லேயும் 15 MP இருக்குது. ஃப்ரண்டில் செல்ஃபியுமே 15 MP தான் இருக்குது. அதை பிடிக்கிறதுக்குமே நல்லாயிருக்கு. ஸோ மொபைல் ஹேண்ட் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. ஸோ இதே போல் இன்டெக்ஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.